ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலக்கியா சீரியலில் இந்த அஞ்சலியோட வேஷத்தை நம்ம இலக்கியா ரொம்ப அழகாகவே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி எனக்கு தேவையே இல்லை, இதுக்கப்புறமும் இவ என் கூட வாழ வேண்டிய அவசியமும் இல்லை, எவ்வளோ பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு, இவ கூட எனக்கு கூட என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும் இந்த அஞ்சலியை தொலைச்சி கட்டிட்டாங்க. இப்போ இந்த அஞ்சலியா வீட்டுக்கு போயிட்டா, அங்கே போனால் மாசிலாமணியும் சேர்த்தலை, இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உன் காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை முடிக்க அடிக்கிறாங்க. சின்னாமணி எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, ஆனால் நம்ம மாசிலாமணி கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த அஞ்சலி வீட்டுக்குள்ளே சேர்த்த போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு இந்த அஞ்சலி எங்கே போவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட தாங்க போக போகிறா. ஏன்னா எஸ்எஸ்கே தான் என்னோட பொண்ணு, அவள் அஞ்சலிருந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தவ கண்டிப்பாக எஸ்எஸ்கே கிட்ட தான் போகிறா. நெக்ஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி இவங்களை நிம்மதியாகவே விடக்கூடாது. ஏற்கனவே கார்த்திகை கடத்தி இந்த அஞ்சலி பெரிய தப்பு வேலை பண்ணா, இதுக்கப்புறமும் எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு சரியான ஃப்ராடு வேலை எல்லாமே செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன தான் பண்ணாலும் செல்லுபடியாகாதுங்க. இப்போ பிஸ்னஸில் களத்தில் இறங்க போகிறாங்க நம்ம இலக்கியாவும் கௌதமும். இப்போ பிஸ்னஸில் களத்தில் இறங்கினா நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டாக யார் வர போகிறாங்க? இந்த எஸ்எஸ்கே தாங்க. இந்த எஸ்எஸ்கே அஞ்சலியை அவங்களோட ஆஃபீஸில் உட்கார வைக்கிறாங்க. அங்கே உட்கார சேர்ந்து இந்த அஞ்சலியோட ஆட்டம் ஆரம்பமாகுதுங்க. இவங்க என்ன கார்த்திக் கூடயும் வாழ விடல, அந்த வீட்லேயும் உள்ள இவங்கள சும்மா விடக்கூடாது, இந்த ஆஃபீஸ்லேயாச்சு இவங்களுக்கு போட்டியாக நம்ம அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா இல்லாத பொல்லாத ஃப்ராடு வேலை எல்லாமே செய்ய போகிறாங்க. எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு கண்டிப்பாக எஸ்எஸ்கேவும் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க தான், இந்த அஞ்சலியும் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க தான். அதனால் 2 பேருமே சரியான ஃப்ராட் வேலையெல்லாம் செய்ய போகிறாங்க. நம்ம இலக்கியாவும் கௌதமும் சும்மாவை விட போகிறாங்க. இவங்கள மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புறது கன்ஃபார்மாக இருக்க போகுதுங்க. சரி, என்ன தான் நடக்கும்? அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி கடைசி வரைக்கும் திருந்தவே போகிறதில்ல. நம்ம இலக்கியா கிட்ட நல்ல வசமாக சிக்க தான் போகிறா, ஜெயிலுக்கு போக தான் போகிறா. வாங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.